வெல்கம் டு ஹுசைன்ஸ் பிரீஃப். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 3 விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால நம்ம வண்டியில் வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி வந்து அதிகமாக போகுது. ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒவ்வொரு பர்சனோட ஹைட்டுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு சீட்டிங் பொசிஷன் வந்து வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்றாப்புல அவங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீட்டை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி சிம்பிளாக சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரண்ட்லேயும் போகக்கூடாது, இல்லை 2 பேக்லேயும் போயிடக்கூடாது. ஸோ அப்படி இல்லாமல் நம்மளோட இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஆங்கிளில் வந்து நம்ம ஸ்டியரிங் மேலே வைக்கணும். ஸோ ஸ்டியரிங் மேலே வச்சோம்னா எப்போ நம்ம கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அதுதான் நம்மளோட சீட்டிங்கோட பொசிஷன். இப்போது என்னோடய கை இங்கே ஸ்ட்ரைட்டாக மேலே இருக்குது, அப்போ இதுதான் என்னோடய சீட்டிங் பொசிஷன். அப்போ தான் நான் கம்ஃபர்ட்டாக வந்து கிளச்சை வந்து ஃபுல்லாக அமுக்க முடியும். அதே மாதிரி பிரேக்கையும் ஈஸியாக அமுக்க முடியும். ஆக்சிலேட்டர்லேருந்து பிரேக்கையும் ஈஸியாக நான் அக்சஸ் பண்ண முடியும். இதுவே நான் வந்து ஃபுல் பேக்கில் இருந்தேன் அப்படின்னா கிளச் என்னால் ஃபுல்லாக அமுக்கிறதுக்கு நான் கஷ்டப்படணும். அதே மாதிரி பிரேக்கும் என்னால் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக அமுக்கவும் முடியாது. இதனால் என்னமாச்சும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் ரொம்ப பக்கத்தில் போய் உக்காந்துட்டேன் அப்படின்னா எனக்கு கால் இங்கே தட்டும், கிளச்சு வந்து அமுக்க முடியும். ஸோ நம்ம ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் இது அமுக்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம செருப்பு போட்டிருந்தோம் அப்படின்னா செருப்பெல்லாம் உள்ளே ஆக்சிலேட்டருக்குள்ளே மாட்டிக்கிறதுக்கு இல்லை பிரேக்கில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனாலேயும் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுகளுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பயுமே நம்மளோட சீட்டிங் பொசிஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்ம ஸ்டியரிங் மேலே வச்சுட்டு நம்ம கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ எப்போ நம்ம கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கோ ஸோ அதுதான் நம்மளோட சீட்டிங் பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டியரிங் வீல். ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டியரிங் வீலில் இந்த இடத்துல ஒரு ஸ்போக் கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்போக் இருக்குது, இங்கே மொத்தம் இதில் 4 ஸ்போக் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் ஸ்போக்ஸ் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, மீட்டர் வந்து இந்த கேப் வழியாக விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேப் இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டியரிங்கை வந்து நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக எந்த பொசிஷனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மீட்டர் கரெக்டாக தெரியுதோ அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் ஸ்டியரிங்கை லாக் பண்ணிடுங்க. ஸோ அந்த பொசிஷனுக்கு மேலேயோ அந்த பொசிஷனுக்கு கீழே வச்சு நம்ம ஸ்டியரிங் லாக் பண்ணாலோ உள்ளே வந்து நமக்கு கரெக்ட் விசிபிலிட்டி இருக்காது. ஸோ நம்ம வண்டியில் நமக்கு எது நம்ம ஹைட்டை பொறுத்து நமக்கு எந்த பாயிண்டில் வந்து விசிபிலிட்டி கரெக்டாக இருக்கோ அந்த பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டியரிங்கை வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் திங் வந்து நம்மளோட ORVM, நம்மளோட சைட் மிரர்ஸ். இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு முன்னாடி யார் ஓட்டினாங்களோ அவங்களோட ஹைட்டுக்கு வந்து இது ORVM செட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட ஹைட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிடணும். நம்ம ORVMோட கரெக்ட் பொசிஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட டோர் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். நம்ம டோர் ஹேண்டில், அந்த டோர் ஹேண்டிலோட எண்டு பாயிண்ட் வந்து இதோட கார்னரில் இருந்துச்சுன்னா இதுதான் நம்மளோட கரெக்டான பொசிஷன், ORVMோட பொசிஷன். ஸோ அதே மாதிரி அந்த சைடும், ஸோ அந்த சைடும் வந்து நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஸோ அந்த சைடும் இந்த மாதிரி கரெக்டாக இந்த டோர் ஹேண்டிலோட கார்னர் வந்து நம்ம கண்ணாடியோட ரைட் எண்டில் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு கரெக்டான ஒரு செட்டிங் பொசிஷன். ஸோ பிளைண்ட் ஸ்பாட் மிரர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்ணாடியில் தெரியாத நிறைய விஷயங்களை காட்டுறது தான் வந்து பிளைண்ட் ஸ்பாட் மிரர். இது மெயினாக வந்து ORVM மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது இந்த மிரரை. இந்த மிரர் வந்து பார்க்கிங் டைம்லையும் அதே மாதிரி நம்ம ரிவர்ஸ் எடுக்கிற டைம்லையும் நம்ம டைட்டான ஒரு பொசிஷனில் நம்ம மேனுவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது, அதாவது டிராஃபிக்குள்ளே டைட்டாக போயிட்டு இருக்கும்போது நம்மளோட வீல் பொசிஷன் எங்கே இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார் மிரரில் தெரியாத நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் தெரியும். ஸோ இதில் பாருங்கள், நம்மளோட டயர் பொசிஷன் தெரியுது பாருங்கள் கீழே. ஸோ அந்த பொசிஷன் இங்கே தெரியாது. ஸோ அது இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம டயர் எங்கே இருக்குது, டயருக்கும் பிளாட்ஃபார்முக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, டயருக்கு பக்கத்தில் எதுவும் கல் இருக்குதா, குழி இருக்குதா, ஸோ எல்லாமே நமக்கு கிளியராக தெரியுது. அதே மாதிரி இந்த சைடு ORVMமும் பாருங்கள். ஸோ இதில் கண்ணாடியில் தெரியாத நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த மிரரில் தெரியுது. ப்ளஸ் ரோட்டில் நம்மளோட வீலோட பொசிஷன் எங்கே இருக்குன்றதும் தெரியுது. இதை நான் ஒரு சின்ன டிரைவ் போய் கூட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வண்டி மூவ் ஆகும்போது நம்ம வீலோட பொசிஷன் எங்கே இருக்குன்றது நமக்கு
கிளியராக தெரியுது.